Good evening. So my dear SSC students, so good evening, very good evening. So இருக்கீங்களா? Yes. Good evening, good evening. So audio and video clear இருக்கான்னு பாருங்க. So audio and video clear இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, audio and video clear இருக்கா? அப்படியே குயிக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், உடனே எக்ஸாமுக்கு சிங்கிள் டிஜிட்டில் வந்துருச்சு. ஸோ மோர் how many days? ஸோ 8 days to go. அவ்வளோதான். கரெக்டாக 11ஆம் தேதி எக்ஸாம். இன்னும் 8 நாள் தான் இருக்கு. குட் ஈவினிங், குட் ஈவினிங் மிஸ்டர் ஒயிட். ஆடியோ வீடியோ கிளியரா? குட் ஈவினிங். ஸோ முக்கியமான டாபிக்கு சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 2 கொஷின் வரும். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின் கேட்குறாங்க அதை தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதுவுமே கிடையாது சரிங்களா? நம்ம டயர் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் how they are asking questions from time and work. இந்த டைம் அண்ட் ஒர்க்கை சுற்றி எப்படி கொஷின்ஸ் வருது சரியா? இது ரிவால்வ் ஆகி அந்த நம்மளுக்கு அதில் ஒரு 4 மார்க், ஒரு 2 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 மார்க் ரொம்ப ஈஸி. ஸோ வாட் வி கேன் சே இஸ் வாட், நம்மளுக்கு கேல்குலேஷன் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்ப கம்மி. மற்ற அப்ளிகேஷன் டாபிக் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு கேல்குலேஷன் கம்மி சரியா? நேற்றுலாம் பார்த்தோம் SIC எல்லாம் கேல்குலேட்டிவாக இருக்கும் கரெக்டாக? ஸோ இதில் வந்து கேல்குலேஷன் பெருசாக இருக்காது. ஆல் இஸ் வாட், ஸோ வி ஹேவ் டு டேக் த LCM. ஸோ LCMல தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் மெத்தட்ஸ் சரியா? மேக்ஸிமம் சம் நம்ம அப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்னும் யாரும் காணோம்? இன்னும் எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்களா? சென்னை மேட்ச் கூட இல்லையா இன்னைக்கு? ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரியா? ஸோ அப்ளிகேஷன் டாப்பிக்லேயே இந்த பர்டிகுலர் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற பார்ட் இது சரியா? ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இதில். நீங்கள் பெருசாலாம் கேல்குலேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எஸ், குட் ஈவினிங். ஸோ எக்ஸாமுக்கு ஒன்றும் நம்மளுக்கு எத்தனை நாள் இருக்குது? 8 நாள் தான் இருக்குது சரியா? இந்த நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணுங்கள். ஸோ டைமில் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ புதுசாக எதுவும் படிக்காதீங்க, அதான் மெயின் சரியா? நம்ம டயர் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். வணக்கம். ஸோ எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸாக கூட இருக்கட்டும், ரொம்ப படிக்கணும்னு நிறைய போட்டு டம்ப் பண்ணாதீங்க. எது முக்கியமோ அதை மட்டும் படிங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு 4 to 5 months, ஸோ அதை தாண்டி போக வேண்டாம். ஸோ மேக்ஸுமே அப்புறம் முக்கால்வாசி மேக்ஸ்லேயே உட்காராதீங்க, டிஃப்ரெண்ட் டாபிக் பாருங்கள். அதனால தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ ரீசனிங், GS அந்த மாதிரி வருது. ஸோ ஒரே டாப்பிக்கை அப்படியே ஒட்டிக்காமல் வேறு வேறு டாபிக் போங்க. ஸோ இங்கிலீஷில் மேஜராக ஸ்கோர் பண்ண பாருங்கள் சரியா? ஸோ இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷு அப்புறம் மேக்ஸ் இது ரெண்டுமே ஸ்கோரிங் பார்ட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ குயிக்காக வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமு. ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு டேக் டெய்லி 1 மார்க் டெஸ்ட். ஒரு மார்க் டெஸ்ட்டாவது எடுங்க சரியா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க் டெஸ்ட்டாவது எடுங்க. ஸோ ரீசனிங்கு நியூ பேட்டர்ன்லாம் பார்த்துக்கோங்க. நியூ பேட்டர்ன்ற சென்ஸ் ஸோ த நம்பர் சிஸ்டம், ஸோ நம்பர் சீரியஸ், அனாலஜி அந்த மாதிரி எப்படி கேட்குறாங்க, கோடிங் டிகோடிங்கில் ஸோ கொஷின்ஸ் எப்படிலாம் டைப்ஸ் வருது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க சரியா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எதையுமே ரொம்ப எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டாம். நம்ம SSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தா போதும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜே அதுதான் சரியா? ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு கிளியராக தெரிஞ்சிடும் இந்த பர்டிகுலரில் எவ்வளோ இது இருக்குது, வெரைட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ் சரியா? ஸோ அதனால் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இருக்கிற 8 நாள் சரியா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற 8 நாள் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். குட் ஈவினிங், குட் ஈவினிங். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை சுற்றி எத்தனை அப்ளிகேஷன், எவ்வளோ மாடல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் சரியா? வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் என்ன,
So that only we are going to see in this particular session. சரியா? So time and work base பண்ணி எப்படிலாம் questions கேக்குறாங்க, எவ்வளவு டீடைல்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? So time and work topic, so ஒரு சில questions 5 substance ல இருந்து போட்டுருப்பேன். அப்புறம் நமக்கு men's women's concept ல இருந்து சம் போட்டுருப்பேன். சரியா? So எல்லாமே கலந்தா இருக்கும். So try to solve. Okay? So solve பண்ண ட்ரை பண்ணுங்க. So we can move on to the question number 1. முதல் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் ஆஃப் சம் ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆச்சு. ஒரு 2018-19 அந்த டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் ஆஃப் சம் ரொம்ப ரிப்பீட் ஆச்சு. டேரெக்டாக அவங்களே எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துருவாங்க. எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டு they will ask you to find some other question. இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஏதாவது கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சாச்சு. மிஸ்டர் ஒயிட், சிஇடி நீங்கள் சிஇடி வருதோ இல்லையோ நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. சிஇடி வந்தாலும் எப்படி பார்த்தாலும் சிலபஸ் நம்மளுக்கு காமனாக தான் இருக்க போகுது. பேங்கிங்காக எஸ்எஸ்சி, ஸோ மோர் ஆர்லெஸ் ஆப்டி அண்ட் ரீசனிங், ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. அது பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும். சரியா? சிஇடி வருது வரல அது செகண்டரி தான். சரியா? அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. எப்படியோ மேக்ஸ் இருக்க போது, ரீசனிங் இருக்க போது, இங்கிலீஷ் இருக்க போது. அது இல்லாமல் இதுவே இருக்காது, காம்படிட்டிவ் எக்ஸாமே இருக்காது. இந்த மூணும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ சிஇடி வருதோ வரலையோ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்லோ பண்ணாமல் நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருக்கு. எஸ், ஸோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் சிஜிஎல் ஆர் சிஹெச்எஸ்எல் வாட் எவர். ஓகேவா? சான்ஸ் 56. எஃபிஷியன்சி ரேஷியோ ஏபிசி கொடுத்துருக்காங்க. 7:5:4. Working together they can do the work in 35 days. சரியா? A and B together work for 28 days. The remaining work will be completed by C alone. சரியா? 56. okay, so வந்து efficiency ratio டைரக்டா கொடுத்துட்டாங்க. yes, so first of all before starting the session, so நம்மளுக்கு எப்பவுமே total work, சரியா, total work அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா efficiency into time taken. சரியா? efficiency into time taken. so the efficiency a வா இருந்தா time taken of a, இது b ஆ இருந்தா time taken of b. இது for example a plus b ஆ இருந்தா இது a plus b. ஓகேவா? இது a plus b plus c ஆ இருந்தா அதுவும் a plus b plus c. so ultimately என்ன விஷயம்னா ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரணும். a னா a, b னா b, c னா c, அந்த மாதிரி. சரியா? so அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது a னா அதுவும் a, இது b னா அதுவும் b, இது a plus b னா அதுவும் a plus b, a plus b plus c னா அதுவும் a plus b plus c. சரியா? so அப்ப நம்மளுக்கு இது தெரிஞ்சா மட்டும் தான் total work or common work or we can say same work. இதான் மொத்த workமே, or we can say is what total work or we can say is work done. எப்படி சொன்னாலும் ஓகே. சரியா? so அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC அவங்களோட efficiency ratio கொடுத்திருக்காங்க. working together they can finish the work in 35 days ன்னு கொடுத்திருக்காங்க. what we can find is we can find the total work. total work என்னன்னு கண்டுபிடிக்கலாம். total work ஃபார்முலா என்ன? மூணுத்தோட efficiency, மூணுத்தோட time taken. சரியா? நம்மளுக்கு மூணுத்தோட efficiencyமே தெரியும். மூணுத்தோட efficiency ஆட் பண்ணா என்ன வரும்? 7 plus 5 is what? 12. 12 plus 4 is what? 16. 16. சரியா? 16 into total time taken மூணு பேர் வந்து 35. so 16 into 35 தான் total work done. okay, so அவங்க என்ன கிளியரா கொடுத்திருக்காங்கன்னா A and B are going to work for 28 days. அப்படின்னா என்ன அர்த்தம்? C கிடையாது, AB மட்டும் தான் 28 நாள் வேலை பார்க்க போறாங்க. ஃபைன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்னா so இது 16 into 35 என்ன வரும்? so 350 plus 35 into 6 என்ன வரும்? 35 into 6 5 are 33. so you'll get what? 210. so 350 plus 210 now what you'll get? 065 516 வரும். சரியா? இதுதான் total work done. இப்போ என்னன்னா they are going to work for 28 days. யாரு? AB மட்டும். அப்ப AB மட்டும் 28 days னா A and B for 28 days 28 நாளைக்கு. அப்ப what we can do? 28 into direct what? 12. so 280 plus 56. சரியா? 28 into 280 plus 56 என்ன வரும்? 336 வருமா? கரெக்ட்டா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கலாமா காமனா? சோ ஏன்னா அதுதான் வந்து ரிமைனிங் இருக்கிற வேலை. so 560 minus 336. so what will get? so we'll get 4 and what about here? 224 வரும். அப்ப 224 தான் ரிமைனிங் work. RW னா ரிமைனிங் work. அது யார் பண்ண போறா? they are given clearly C. அப்ப 224 divided by what? C யோட efficiency என்ன? 4 ஆ? so we can say directly what? so C alone கீழ எழுதுற பாருங்க. 224 divided by 4. so 5 4s are 20, 5 6 are 24. so answer is what? 56 days. புரியுதா? ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் ஆஃப் சம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு நம்மளுக்கு
இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். சரியா? எஸ். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா எஃபிஷியன்சி ஆஃப் A plus B plus C இன்டூ டைம் டேக்கன் ஆஃப் A plus B plus C. அப்போ டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருமா? 16 into 35 560. இதுதான் மொத்த வேலை. ஓகே, இதுதான் மொத்த வேலை. அப்போ அந்த மொத்த வேலையில் ஏபி 28 நாள் தான் பண்ணுறாங்க, 28 டேஸ். அப்போ 28 into 12 அது ஒரு 336. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 224. இதுதான் ரிமைனிங் ஒர்க் RW. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் எழுதியிருக்கேன்ல, அப்போ 224 டிவைட் பை 4. அப்போ ஆன்சர்னா 56. கரெக்டா? எஸ். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நம்மளுக்கு ஆல்வேஸ் வி ஹேவ் டு நோ வாட். ஸோ அந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறப்போ டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன் தெரியணும். ஸோ ஏனா ஏ, பினா பி, A plus பினா A plus B, ரெண்டு இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? இது ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கடுத்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க, அதை டோட்டல் ஒர்க்லேருந்து மைனஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து டேரெக்டாக ரிமைனிங் ஒர்க் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ அடுத்து போலாமா? So we can move on to the next question. அடுத்து போலாமா? Yes. So question number 2. So இதெல்லாமே CGL, CHSL, CGL Tier 2 உங்களுக்கு 2018, 19, 20. சரியா? இந்த மூணுத்துல இருந்தா நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரியா? 18, 19, 20. அதாவது what we can say is what? TCS pattern. So TCS patternல தான் உங்களுக்கு எப்படியுமே இந்த வாட்டி வர CGLமே ரிப்பீட் ஆகும். எல்லாமே TCS தான் நடத்துறோம். சரியா? ஸோ மோர் ஆர் லெஸ் 90% கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். புது கொஷின் கேட்கறதாவே இருந்தாலுமே ஒரு பேப்பரில் ஒரு கொஷின் 2 கொஷின் இருக்கும், புது கொஷின் அவ்வளோதான், மேக்ஸிமம் 1-2. சரியா? சிஹெச்எஸ்ல வேணால் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம். சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நியூ கொஷின்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ அப்படியே நியூ கொஷின் கேட்குற மாதிரி இருந்தாலும் தே வில் ஆஸ்க் இன் த பர்டிகுலர் டாபிக் இஸ் ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில் மட்டும் தான் கேட்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது சில டாப்பிக்கில் கேட்கலாம், அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதே தான். ஆவரேஜ் அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் சம். ஓகே, so we have to learn the basic concept, that is very important. So ரெண்டாவது சம் எஃபிஷியன்சி கொடுத்துருக்கேன் 7:5:8. சரியா? அதுதான் எஃபிஷியன்சி. working together they can complete a piece of work in 48 days, sorry 42 days. B and C worked together for 21 days and the remaining work was completed by A alone. அப்போ மொத்த வேலை எவ்வளோ நாளில் முடியுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 1 or 2ன்னு சொல்லிட்டாங்க. எஸ், தெரிக்கிறீங்களே அப்படியே? எஸ், 1 or 2. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு டாபிக்லாம் ஈஸியான டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த மாதிரி டாபிக்லாம் தப்பு பண்ணவே கூடாது, சின்னதாக கூட. சரியா? ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு நெக்லெக்ட் த மிஸ்டேக். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி எஃபிஷியன்சி ரேஷியோ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, டோட்டல் டேஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டோட்டல் ஒர்க், சரியா, அந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? அந்த டோட்டல் ஒர்க் என்ன வரும்? எல்லாத்தையும் ஆட் பண்ண என்னது? 7 plus 5 12, 12 plus 8 20. அப்போ 20 into எத்தனை நாள்? 42. எஸ். ஸோ மொத்தமாக என்ன வரும்? வில் கெட் வாட்? 840 யூனிட் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ B and C worked for 21 days, 21 நாள் தான். ஸோ வாட் we can say? B and C for 21 days. ஸோ அப்போ அந்த 21 days into directly what? ஸோ BC 5 plus 8 13. ஸோ 5 plus 8 13. ஸோ what will get 13. அப்போ 210 plus 63 273 வருமா? கரெக்டு தானே? 273. அப்போ 840லேருந்து 273 மைனஸ் பண்ணால் what will get? ஸோ 840 subtract what? 273. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் what will get? 7. And what about here? 13 na will get what? 6. And here is what? 567. ஸோ அப்போ அந்த 567 ஒர்க்கு A மட்டும் பண்ணாங்க. A alone remaining work. சரியா? இதுதான் வந்து ரிமைனிங் ஒர்க், RW. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து RW equal to what? ஸோ யார் பண்ண போறா? A தான், ரைட்? ஸோ 567 divided by efficiency of A. ஸோ 7. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணா வரும் 7 8 are 56 8. எஸ். ஸோ ரெண்டு கேள்வி இருக்குப்பா. சரியா? ரெண்டு விதமான கொஸ்டின் இருக்கு. ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 81 days ஆன்சர். சரியா? ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்வி வந்ததுன்னா 81 days ஆன்சர். ஆனால் ஓல் ஒர்க்னா என்ன அர்த்தம்? மொத்த வேலை. சரியா? அந்த டோட்டல் ஒர்க் முடிக்க எவ்வளோ நாள்னு கேட்டாங்கன்னா ஸோ த ஆன்சர் வில் பி வாட்? வி ஹேவ் டு டேக் திஸ் 81 பிளஸ் இனிஷியலாக ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க? 21 நாள் வேலை பார்த்தாங்க. சரியா? அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? வில் கெட் வாட்? 102 days. அதான ஆன்சரு. ஸோ ஆன்சர் நம்பர் A. புரியுதா? ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட்?
ஸோ மொத்த வேலை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது, ரிமைனிங் ஒர்க் மட்டும் முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது. ஸோ ரிமைனிங் ஒர்க் மட்டும் கேட்டாங்கன்னா 81 days ஆன்சர். மொத்த வேலை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா 81 + 21. ஆன்சர் இஸ் வாட்? 1 or 2 days. ஓகேவா? ஸோ the 1 or 2 will be the final answer. Yes, அடுத்து போயிடலாமா? So we are moving on to the next question. So first total work கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் BNC 21 நாள் வேலை எவ்வளோ நாள் பாருங்க. அதுக்கு அடுத்து ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிங்க. சரியா? அந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பண்ண போறா? ஏ தான் பண்ண போறாரு. அப்போ 567 divided by 7, 81. அப்போ 81 + 21, 1 or 2 will be the final answer. Yes, ஏ தான். சரியா? ஸோ மூணாவது கொஸ்டின், தேர்ட் ஒன். எஸ், அடுத்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஏ வந்து பியை விட 40% எஃபிஷியன்ட் அதிகம், சி வந்து வாட் வி கேன் சே பியை விட 20% எஃபிஷியன்ட் கம்மி. மூணு பேரை சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 5 daysல வேலை முடிஞ்சிடும். இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் வில் கம்ப்ளீட் 70% ஆஃப் த ஒர்க். சரியா? எஸ். ஸோ ஏ வந்து பியை விட எத்தனை பர்சன்ட் எஃபிஷியன்ட்னு பாருங்க, 40% எஃபிஷியன்ட். சி வந்து 20% எஃபிஷியன்ட் கம்மி. So working together they can do the work in how many days? 5 days. In how many days A alone will complete the 70% of the work? 8 days ah? ஜீவா 8 days னு சொல்றாரு. 8 days னு சொல்றாரு ஜீவா, கரெக்ட்டா? It is correct. 8. Sudan Jaga 8 8. Amsavali 8. Mr. White 8. Kirtiraj 8. 10. 8 தான் மேக்ஸிமம், மெஜாரிட்டி 8 தான் சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா 8 தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சரியா? சோ A வந்து B விட எத்தனை % அதிகம்? 40% அதிகம். C வந்து B விட 20% கம்மியா? சோ வாட் we can say? அப்ப சென்டரா இருக்கிறது B ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ABC மூணு பேர் இருக்காங்களா? சோ நான் B என்ன பண்றேன்? 100 ன்னு எடுத்துக்கிறேன். C வந்து 20% எஃபிஷியன்ட் கம்மியா? சோ அப்ப 80. A வந்து என்னது? 40% அதிகமா? அப்ப 140. கரெக்ட்டா? இப்போ ரேஷியோ எடுக்கலாமா? ஏன்னா இது எஃபிஷியன்சி. புரியுதா? இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்ப நான் டைரக்டா ரேஷியோ எடுத்தேன்னா அப்ப இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? சோ 2 டேபிள் அடிச்சா 7 5 4. So we can cancel by 2 table means what? The ratio will be reduced to 7:5:4. So அப்ப என்ன கேக்குறாங்கன்னா மொத்த வேலையுமே 5 நாள்ல முடிஞ்சிரும். சரியா? அப்ப என்ன கேக்குறாங்க? A மட்டும் 70% வேலை எவ்வளவு? சோ அப்ப total work TW ஷார்ட்டா total work வந்து 7 + 5 is what? 12. 12 + 4 is what? 16. 16 into direct of 5. So what you'll get? 80. இதுதான் வந்து total work. So இந்த total work A தான் பண்ண போறாங்க. A alone. Okay? A alone. So what we can say is what? A alone கொடுத்திருக்காங்க. So A alone what we can say? 70% 80. அப்ப 80 divided by say alone 7. 7 அதுதான். சரியா? ஆனா இதுல நமக்கு 70% தெரிஞ்சா போதும். 70/100. புரியுதா? நீங்க 80/7 பண்ணீங்கன்னா A மட்டும் எவ்வளவு நாள்ல அந்த வேலையை முடிச்சாருன்னு தெரிஞ்சிரும். ஆனா நமக்கு இதுல 70% தான் வேணும். அதனால தான் into 70/100. சரியா? சோ அப்ப இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். 7 7 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் இஸ் வாட்? 8. சரியா? So the answer will be what? 8. Okay? So கரெக்ட்டா பாருங்க, எஃபிஷியன்சி எடுங்க. இதான் ரொம்ப முக்கியம். அவங்களே டைரக்டா எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க. ஏதாவது ஒரு வேல்யூ 100 ன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. B 100 ஃபிக்ஸ் பண்ணா AC ஈஸியா தெரிஞ்சிரும். அதுக்கு அடுத்து எஃபிஷியன்சி ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா then we can find the answer very easily. Okay? Fine. அடுத்த क्वेश्चन போலாம். So next one. So A can do a work in 40 days. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா B is 25% more efficient than A. C is 28% more efficient than B. They work together for 5 days. ஓகேவா? The remaining work will be completed by B alone. So என்ன வரும்னு சொல்லுங்க. So A மட்டும் ஒரு வேலையை 40 days கொடுத்துட்டாங்க. ஆனா B க்கும் C க்கும் B க்கும் A க்கும் என்ன கொடுத்திருக்காங்க? பெர்சன்டேஜ் வச்சு ஒரு இது கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து டைரக்டா C க்கும் கொடுத்திருக்காங்க. மொத்தமா அவங்க வந்து 5 நாள் சேர்ந்து வேலை பார்க்கறாங்களா? அப்ப ரிமைனிங் வர்க் வந்து B மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. Question number 4. Yes.
கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. சரியா? ஸோ அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டினை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வேணா கொஞ்சம் தள்ளி கூட நிற்கிறேன். கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிங்க ஒழுங்கா. கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எந்த தப்பும் பண்ணாதீங்க. எஃபிஷியன்சியை வச்சு போடுங்க. எஃபிஷியன்சிக்கு எடுத்துட்டு வாங்க எல்லாத்தையுமே. ஸோ ஆன்சர் வந்துடும். ஃபைன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எஃபிஷியன்சி வச்சு எடுத்துட்டு வாங்க. ஸோ வில் கெட் தி ஆன்சர். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஏ மட்டும் 40 டேஸ்ன்னு கொடுக்குறாங்களா, இக்க பிக்கும் ஏக்கும் நான் எஃபிஷியன்சி ரேஷியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, என்ன வரும்? பி வந்து 25% ஏ விட அதிகம். அப்போ நான் 100 125 போடலாமா? இது வந்து எஃபிஷியன்சி. கிளியரா? இப்போ எனக்கு டைம் டேக்கன் ரேஷியோ வேணும்னா டைம் டேக்கன் என்ன வரும்? 100 125 மாறிடும். கரெக்டா இல்லையா? பிக்கு ஏக்கு. ஸோ வாட் வி கேன் சே த ரேஷியோ 4:5. கரெக்டா? எஸ். ஸோ அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏ வந்து 40 டேஸ்ல முடிப்பாருன்னு. அப்போ ஏ 40னா இன்டூ 8 அதுதான் 40. அதே மாதிரி இங்கே இன்டூ 8னா வரும். ஸோ வில் கெட் வாட்? 32. 32 நாள். சரியா? ஸோ வி கேன் சே பி இஸ் வாட்? 32. சரியா? ஏ வந்து என்னது? 40. எஸ். அடுத்து என்ன பண்ணணும்னா சி இஸ் 28% மோர் எஃபிஷியன்ட் than பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ நான் சிபி போடலாமா இப்படி? சரியா? பி வந்து என்னது? 100 எடுத்தா சி வந்து என்ன வரும்? 128 வரும். இது எஃபிஷியன்சி. சரியா? இப்போ நான் டைம் டேக்கன் எழுதுனா என்ன வரும்? 100 வரும். இது வந்து 128. கடிக்கலாமா? 4 டேபிள் டைரக்டா அடிச்சா என்ன வரும்? 25. இது என்ன வரும்? 32ன்னு வரும். எஸ். ஸோ பி ஆல்ரெடி என்னது? 32 டேஸ் தானே. அப்போ 32 into 1 தான் 32. அதே மாதிரி சி என்ன வரும்? 25 into 1 25 தான். கிளியர்? அப்போ ஏ பிசி எவ்வளோ நாள் தெரிஞ்சிச்சா? ஏ 40, பி 32, சி 25. ஓகே, சி 25 தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா they are going to work together for 5 days. அவங்க 3 பேரும் 5 days வேலை பார்க்க போறாங்க. ஓகே, so they are going to work together for 5 days. அப்போ 5 நாள் வேலை பார்த்தாங்கன்னா so what there will be the என்ன கண்டுபிடிக்கலாம்? The remaining work will be completed by B alone ன்னு கேட்குறாங்க. So they are going to work for what? Only 5 days. 5 நாள் தான் வேலை பார்க்க போறாங்க. அதுக்கு அடுத்து அந்த ரிமைனிங் ஒர்க். அப்போ என்ன பண்ணுங்கன்னா A 25, B what we can say? B is what? 32. So B is 32. So C is 25. A வந்து என்னது? 40. ஓகே, இப்போ A வந்து என்னது? 40. சரியா? So 40, 32, 25. 16 3/5 கரெக்ட். ஸோ 40, 32, 25. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 40, 25, 35க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னு பாருங்க. சரியா? ஸோ 40, 32, 25க்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ வாட் வி கேன் சே 40 and this one is what? 32 and here is what? 25. இது மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுத்தா இது 8 into 5. அப்போ 2 power 3 into 5. ஸோ இது என்ன வரும்? 2 power 5 வரும். இது என்ன வரும்? 5 square வரும். ஸோ we can take 5 square we have to take and again what? 2 power 5 we have to take. 5 square na 25 into 32. அதுதான் எல்சிஎம். ஸோ 25 into 32 தான் எல்சிஎம். அப்போ 25 into 32னா ஸோ இங்கே 25 வரும், இங்கே 32 வரும் எல்சிஎம். ஸோ எஃபிஷியன்சி. ஸோ அப்போ நான் 25 into 32 போட்டேன்னா 25 into 32 divided by 40. So I put here 25 into 32 divided by directly 40. So 5 5s are இங்கே என்ன வரும்? 5 8s are வரும், 8 1s are, 8 4s are, 5 4s are 20. சரியா? இதோட எஃபிஷியன்சி 20. அப்போ 3 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை பார்க்குறாங்க. இந்த 20, இந்த 25, 45, இது கூட ஒரு 32. 45 ஒரு 32னா 77. எஸ். So we'll get 77. அப்போ டைரக்டா 77 into 5. So 7 5s are 35, 3, 7 5s are 35, 385. அப்போ மொத்த வேலையிலேருந்து அந்த 385 மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ மொத்த வேலையிலேருந்து இந்த 385 we have to minus. எஸ். ஸோ மொத்த வேலை என்னது? 25 into 32. ஓகே, ஸோ 25 into 32னா 100 by 4 into 32. 100 by 4 into 32. So what will get? 1s are 8s are 800. அப்போ 800லேருந்து 800 தான் மொத்த வேலை. ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 800 minus 385. என்ன வரும்னா 415 வரும். இதுதான் வந்து ரிமைனிங் ஒர்க். அது யார் பண்ண போறான்னா பி அலோன் பண்ண போறாங்க. அப்போ 415 divided by B ஓட efficiency 25. So 415 divided by 25. That will be the final answer. 5 table அடிச்சா என்ன வரும்? 5 5s are. So what you will get? 8 5s are 40 and you will get what? 83. So 83 by 5 அதுதான் என்ன சொல்லலாம்? 16 3/5 ன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கால்குலேட்டிவான கொஞ்சம் கொஷின் தான். பட் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா?
ஸோ ஏபிசி எத்தனை நாள்னு பாருங்கள். இதை நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன்னா நம்மளுக்கிட்ட ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். சரியா? ஏ வந்து 40, பி வந்து 32. சரியா? அதே மாதிரி இங்கே என்னது, சி வந்து 25, பி வந்து 32. ஃபைன். ஸோ அப்போ ஏ 40, பி 32, சி 25. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 800 வரும். சரியா? எல்சிஎம் வந்து 800 வரும். ஃபைன். ஸோ எல்சிஎம் வந்து 800. அப்போ 800னா இன்டூ 20 இன்டூ 25 இன்டூ 32. அப்போ 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னா 77 ஒர்க் பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு. ஸோ அதுதான் we have to multiply. You'll get 385. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக அது கூட மைனஸ் பண்ணிங்கன்னா 415 வரும். அந்த 415 we have to check. அவ்வளோதான். 415 divided by 25. ஏன்னா நம்மளுக்கு பி தான் வேலை பார்க்க போகிறாரு. பியோட எஃபிஷியன்சி 25. 415 by 25 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, புரியுதா? ஸோ நாங்கள் கேல்குலேஷனுக்காக நான் டிவைட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ இங்கே கேல்குலேஷனுக்காக டிவைட் பண்ணியிருப்பேன். இந்த டிவிஷன்லாம் எடுத்துடலாம். சரியா? ஸோ இதெல்லாம் கேல்குலேஷனுக்காக பண்ணது தான். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 83/5. ஸோ 16 3/5 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஸோ பிக்கும் ஏக்கும் பாருங்க, யூ வில் கெட் சம் வேல்யூ. அண்ட் சிக்கும் பிக்கும் பாருங்க. எஃபிஷியன்சி இருக்குன்னா டைம் டேக்கன் அப்படியே ரிவர்ஸ். 4 5 5 பாட்டு 40, 4 பாட்டு 32. அதே மாதிரி தான் இங்க 32 பாட்டு 32னா 25 பாட்டு 25. சரியா? ஸோ 40 32 25. எல்சிஎம் வந்து 800. அப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 20 25 32 வரும். சரியா? ஸோ தென் அகைன் we have to what? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா 77 into 5. we have to find the answer. புரியுதா? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து வந்து மென்னு இது கான்செப்ட் படி 16 men can finish a work in 8 days. 8 men and 9 women working together can finish a work in 10 days. அப்போ how many days 20 women can do the work? Fine. சரியா? 16 women வந்து 8 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. 8 men and 9 women வந்து they are going to work for அதே வேலையை 10 daysல முடிக்கிறாங்க. அப்போ in how many days will 20 women finish the same work அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? பட்டு பட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ரிமெம்பர் த கான்செப்ட் m1 into d1. சரியா? m1 into d1 will be equal to m2 into d2. இதுதான் கான்செப்ட். சரியா? m1 into d1. m1ன்றது மொத்தமா 16 பேர். ஸோ 16 men அதான் m1 into எத்தனை நாள்? 8 days will be equal to இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8 men and 9 women. அப்போ 8 men plus 9 women. அவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா the same work they are going to do for 10 days. 10. சரியா? இப்போ டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள் அடிச்சானா வரும். 2 into 4 will get us what? 2 into 5. So 16 4s are 64 m will be equal to what? 8 5s are 40 m plus 45 w. அப்ப நான் இந்த சைடு எடுத்துருவேனா 24 m will be equal to 45 w ன்னு வரும். 3 டேபிள் அடிக்கலாமா? 3 into 8 என்ன வரும்? 3 into 15. அப்ப m divided by w ratio is what? 15 divided by 8. இதுதான் முக்கியம் இந்த क्वेश्चनலயே. சரியா? இந்த क्वेश्चनலயே ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். எஸ். so first we have to find the ratio. இந்த ரேஷியோ வந்து என்ன சொல்லலாம்னா efficiency ratio அப்படினு சொல்லலாம். ஓகேவா? எஸ். so m1 d1 equal to m2 d2. m1 வந்து 16m into 8 days. m2 என்னது? 8m plus 9w into 10. m1 னா அந்த full category எடுத்துக்கலாம். m2 னா அந்த men and women combination எடுத்துக்கலாம் into days. சரியா? நீ கேன்சல் பண்ணீங்கன்னா 64m தான் 40m plus 45w ன்னு வரும். ஸோ அப்படியே 24m equal to 45w ன்னு m by w 15/8. m-ஆல 15 வேலை பார்க்க முடியும்னா உமனால 8 வேலை தான் பார்க்க முடியும். இவங்களோட எஃபிஷியன்சி 15, இவங்களோட எஃபிஷியன்சி 8. எஸ். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா क्वेश्चन போயிடலாமா? in how many days 20 women can finish the same work ன்னு கேக்குறாங்க. எஸ். சோ இப்போ நீங்க டைரக்டா இந்த கான்செப்ட் எடுத்துங்க. அதே m1 தான். 16m into 8 ஆ? 16m into 8 will be equal to அதே வேலை தானே, சேம் work. எத்தனை women? 20 women. அப்ப 20 women into what we can say is what? x. அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, m க்கு பதிலா 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப 16 into 15 into 8 will be equal to what? 20 into 8 into x. கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள்ல 4 டேபிள் அடிச்சா 4 4s are 4 5s are 5 1s are 5 3s are 8 8 கேன்சல் ஆயிடுமா? அப்ப x equal to what? 12 தான் ஆன்சர். டன். ஓகேவா? so m1 d1 equal to m2 d2. ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க.
எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 16m into 8 சரியா? ஏன்னா அதுதான் வந்து 16m can do the work in 8 days ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல கிளியரா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேண்டியது என்ன? 20 women can finish the same work in எவ்வளவு நாள் கேட்குறாங்க. அப்போ 20 women into x. ஸோ எம்முக்கு பதிலாக 15, உமனுக்கு பதிலாக 8. சப்ஸ்டியூட் பண்ண x equal to 12 days வரும். அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? என்ன வேகம் இல்லையா உங்ககிட்ட? கம்மியாக இருக்கு பாருங்க. நான் சைடில் எப்படி டிவிலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? டுவெல். அடுத்து போலாமா? கிளியரா? ஸோ எஃபிஷியன்சி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் முக்கியம்பா. ஒன்று எஃபிஷியன்சி, அதுக்கப்புறமா அந்த சப்ஸ்டியூஷன். அவ்வளோதான், இது ரெண்டு தான். நீங்கள் வேற எந்த மெத்தடுமே ட்ரை பண்ண வேண்டாம். m equal to 3/4 of w, w equal to 5/4 of m. இல்லைனா நான் காமன் ஒர்க் கண்டுபிடிச்சி அதுலேருந்து எடுத்துக்கணும், அப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக ஃபைண்ட் த ரேஷியோ சப்ஸ்டியூஷன். ரேஷியோ சப்ஸ்டியூஷன் தான், வேற எதுவுமே கிடையாது சம் பொறுத்த வரைக்கும். சரியா? அடுத்து போலாமா? என்ன ரிப்ளையே வர மாட்டேங்குது? அடுத்து போலாமா? என்ன பண்றேன்? Next we can go. We can move on to the next question. போலாமா? அடுத்த question. Yes. Sorry, next one. A contract is to be completed in 75 days and 187 men are work for 15 hours per day. After 65 days, 3/5 of the work is completed. How many additional men are required so that the work may be completed in time? Each men are working for 17 hours per day. சரியா? ஸோ ஒரு ஒர்க் வந்து 75 நாளில் முடியுது and 187 men are what? 187 men are ought to work 15 hours per day. 15 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 65 நாளுக்கு அப்புறமா தான் தெரியுது 3/5 of the work was completed. சரியா? 5 வேலையில் 3 வேலை முடிஞ்சிருச்சான். how many additional men are required? இன்னும் எத்தனை men வேணும்? அது வந்து இன் டைமில் கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரியா? அந்த ப்ராஜெக்டோ ஒர்க்கோ இன் டைமில் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ எவ்வளோ men நம்மளுக்கு தேவைப்படுறாங்க அடிஷ்னலாக அப்படின்னு கேட்குறாங்க. எஸ். ஸோ இதில் இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் தான். என்னன்னா m1 d1 h1. h1 என்ன? We can say is hour divided by w1 will be equal to m2 d2 h2 divided by what? w2. m னா அந்த men woman, d னா days, h னா hours, w1 w2 னா என்னது? work. நீங்க விட்ட வேலை, இங்க ஒரு partial work இருக்கும் and அங்க வந்து என்ன இருக்கும்? so some part of work இருக்கும். some part of work இங்க நடந்துருக்கும், அங்க நடந்துருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுக்கும் தெளிவாக கவனிங்க. கான்ட்ராக்ட் வந்து 75 நாளில் முடியணும். முதல்ல வந்து 187 more are to the work. அப்போ நான் m1 வந்து 187 போட்டுக்கலாம் into d1. ஸோ மொத்த வேலை 75 டேஸில் முடிஞ்சிடும். சரியா? மொத்த வேலை 75 டேஸில் முடியும். ஆனால் அவங்க 75 நாள் வேலை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாரும் அந்த 187 பேரும் 75 நாள் வேலை பார்க்க போகிறது கிடையாது. அவங்க எவ்வளோ நாள்னா 65 டேஸ் மட்டும்தான் ஒன்றா வேலை பார்க்க போகிறாங்க. சரியா? ஸோ வாட் we have to put is d1 is 65 days we have to put into. சரியா? 65 days into h1. ஸோ அவர் எத்தனை? 15 hours per day. Yes, we can say 15 divided by இங்க மொத்தமா 3/5 இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமா 5 வேலை இருக்குன்னா அதுல 3 வேலை முடிஞ்சிருச்சு. அதான அர்த்தம். மொத்தமா 5 work இருக்குன்னா அதுல 3 work is what we can say completed அப்படின்னு ஸ்டேட்மென்ட் சொல்லலாமா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க 3 work போட்டுக்கலாமா? will be equal to m2. சரியா? 187 plus x. ஏன் plus x? ஏன்னா some part of the men we are going to add into. work வந்து டைமுக்கு முடிக்கணுமா? 75 நாள் தான் உங்களுக்கு டெட்லைன். அதில் 65 நாள் போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 10 நாள் தான் இருக்கு. சரியா? வாட் வி கேன் சே இன்டூ 10 இன்டூ அவர் எவ்வளோ நேரம்? 17 மணி நேரம் டிவைடட் பை டேரக்டா w2. ஆல்ரெடி இங்கே 3 ஒர்க் போச்சா? அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 ஒர்க் தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதை சால்வ் பண்ணா யூ வில் கெட் த ஆன்சர். கிளியர்? ஸோ இனிஷியலாக 187 பேர் இருப்பாங்க. 65 டேஸ்க்கு அப்புறமா தான் சம் சேஞ்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ 65 இன்டூ டேரக்டா 15. ஏன்னா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. டிவைட் பை 3w will be equal to 187 plus x into 10. ஏன்னா மொத்தமா 75னா 10 நாள் போயிடுச்சுன்னா சாரி 65 நாள் போயிடுச்சுன்னா மிச்சம் 10 இன்டூ டேரக்டா 17 divided by 2 work. w கேன்சல் பண்ணலாமா? ஸோ இது 1s are, this one we can say is what? 5s are. 1s are again what? This is 5s are. 5 கேன்சல் ஆயிடுமா? 17 டேபிள் டேரக்டா அடிச்சிங்கன்னா என்ன வரும்?
17 ones are 17, again what? 1, 11 வரும். 11 into 65. So 650 plus 65. என்ன வரும்? 715 வரும். Will be equal to 187 plus x. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? ஸோ 715லேருந்து 187 மைனஸ் பண்ணுங்க. 15ல் 7 போச்சுன்னா 8, இது 2, இது 5. ஸோ ஆன்சர் இஸ் வாட்? ஸோ 528 will be the answer. So x will be equal to 528. Done. Correct? So option number C is correct. So M1 D1 H1. So M1 na men, D1 na days, H1 na hours. அதே மாதிரி M2 na men, D2 na days, H2 na hours. W1 na partial work. இங்க கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கும், இங்க கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கும். சரியா? So இங்க எல்லாருமே பண்ற ஒரு மேஜரான மிஸ்டேக் என்னன்னா, இந்த D1 இருக்குல, இந்த இடத்துல வந்து 75 போட்டுருவாங்க. இங்க 65 தான் வரும். சரியா? இங்க 65 தான் வரும். இந்த இடத்துல 65 தான் வரும். அப்ப ரிமைனிங் என்ன வரும்? 10 நாள் வரும். மொத்தமா தான் 75 நாள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா. Okay? So that is very important. So next போயிடலாமா? Yes. So 528 will be the answer. அடுத்த क्वेश्चन டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க. So next question easy தான். சரியா? 10 men. அடுத்த question. So 10 men or 12 women can finish the same work in 10 days. If 5 men and 2 women undertake the work together, how many days will they take to complete the work? அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இனிஷியலா ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்களா? 10 men or 12 women. So what we can say is what? 10 men or 12 women. Or என்ன அர்த்தம்? equal to ன்னு அர்த்தம். அப்ப m divided by w. நான் 5 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 2 5s are what? 2 into 6 are. So 2 table அடிச்சா you will get what? 6 by 5. So இதான் we can say is what? Efficiency ratio. அவ்வளவுதானே? இது டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? We can able to substitute. சரியா? So 10 men or 12 women ஆ? So நான் 10 men எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10 men எவ்வளவு நாள் வேலை பார்க்கறாங்க? They are going to work for what? 10 days into 10. Okay? Will be equal to 10 men into directly 10. So if 5 men and 2 women. சரியா? 5 men. So 5 men plus 2 women. அது எத்தனை நாள்? Into directly what? 5 men plus 2 women into அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். X days. இப்போ x க்கு m க்கு பதிலா டைரக்டா 6, w க்கு பதிலா டைரக்டா 5. அப்ப 10 into 6 into 10. So 5 into 6 னா 30 ஆ? Plus 2 into 5 na 10. So we'll get what? 40. 40 into x. So again what? So 0 0 cancel ஆயிடுமா? So 60 by 4. Answer என்ன வரும்? We'll get what? 15 ஆ? Answer. Correct? So இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுதான் முக்கியம். சரியா? So 10 men or 12 women னா 10 men இருந்தாலும் சரி 12 women இருந்தாலும் சரி வேலை எத்தனை நாள்ல முடியும்? So 10 men equal to 12 women. அப்ப m by w 6 by 5. இதுதான் efficiency ratio. அப்ப டைரக்டா we can able to take anything. 10 women எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி 12 women எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். அப்ப டைரக்டா 5 men plus 2 women into x. So the answer will be what? X will be 60 by 4 or x will be equal to what? So equal to what? X equal to 15 days ன்னு வரும். So அதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே? அடுத்து போலாமா? ஃபைன். இது ஈஸியான क्वेश्चन தானே? அடுத்து போலாம். So இதே மாடல் தான் அடுத்த क्वेश्चनோ. ஆனா அதுல வந்து ஆர் கேஸ் பார்த்தோமா? இதுல வந்து AND கேஸ். சரியா? அதுல ஆர் கேஸ் பார்த்திருப்போம். இதுல வந்து AND கேஸ் பார்ப்போம். 4 men and 6 women. எவ்வளவு நாள்ல முடிக்கறாங்க வேலைய? 5 நாள்ல முடிக்கறாங்க. வேற ஏரியாஸ் 3 men and 4 women. எவ்வளவு நாள்ல முடிக்கறாங்க? 7 days. How many men should assist 25 women to complete 1/2 times the same work in 5 days ன்னு கேக்குறாங்க. சரியா? क्वेश्चन ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. 4 men 6 women சேர்ந்தா 5 நாள்ல வேலை முடியும். வேற ஏரியாஸ் 3 men and 4 women சேர்ந்தா 7 நாள்ல வேலை முடியும். How many men should assist 25 women to complete 2.5 times the same work in 5 days? Okay? So OR case வச்சு ஒரு சம் பார்த்தோமா? இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா AND case வச்சு. சரியா? So 4 men 4 men என்ன கொடுத்திருக்காங்க? 6 women. So எத்தனை நாள்ல வேலை முடியுது? 5 நாள்ல வேலை முடியுது into 5. சரியா? 5 இத அப்படியே வெச்சுக்கோங்க. ரைட்? அதே மாதிரி செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா 3 men plus 4 women. எத்தனை நாள்ல? 7 நாள்ல.
இப்போ என்ன பண்றீங்கன்னா டைரக்டா இத மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ், so multiply 4 5s are 20. சரியா? 20m and multiply 7 3s are 21m. அதே மாதிரி 6 5s are 30w. 7 4s are 28w. டைரக்டா டிஃபரன்ஸ் எடுங்க. 1 men equal to என்ன வரும்? 2 women வரும். So அப்ப m by w ratio is what? 2 by 1. So இதான் வந்து பாத்தீங்கன்னா efficiency ratio. சரியா? efficiency ratio 2 by 1 வரும். So 4m plus 6w into 5, 3m plus 4w into 7. Okay? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா 5 4s are 20, 6 5s are 30. அதே மாதிரி 7 3s are 21, 7 4s are 28. m w w. We have to take the common difference over here and we have to take the common difference over here. அப்ப m equal to 2w, m by w equal to 2 by 1. இதுக்கு அப்புறமா டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் தான். So 4 men plus 6 women. அது எடுத்தாலும் சரி இல்ல செகண்ட் கேஸ் எடுத்தாலும் சரி. நான் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. 4 men plus 6 women. எத்தனை நாள்ல வேலை முடியுது? They are going to work for what? How many days? So direct of 5 will be equal to, so how many men should assist what? எத்தனை women? 25 women. அப்ப how many men தெரியாது. அப்ப x men எடுத்துக்கோங்க. plus எத்தனை women? 25 women. 25 women. வேலை எவ்வளவு நாள்ல முடியுது? The work has to be completed in what? 5 days into 5. இங்க divided by 1 தான். ஆனா இங்க என்ன வரும்னா 2.5 சொல்லிருக்காங்களா அவங்களே? 2.5 times. அப்ப என்ன வரும்? 2 2s are 4, 5 by 2. அப்ப இங்க 5 by 2 வரும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். 4m plus 6w into 5. 5 நாள் வேலை பார்க்கறாங்க. divided by இங்க work வந்து 1 will be equal to xm. எவ்வளவு men தானே கேக்குறாங்க? எத்தனை men வந்து women கூட அசிஸ்ட் பண்ணனும்னு கேக்குறாங்க. அப்ப x men plus 25w into direct of 5. ஏனா 5 நாள்ல வேலை முடிக்கணும். divided by 5 by 2. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 5 டைரக்டா கேன்சல் ஆயிடும். எஸ். சோ அப்ப இந்த 2 அப்படியே மேல போகுமா? சோ அப்ப m க்கு பதிலா என்ன பண்ணலாம்? 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4 2s are 8 plus 6 1s are 6. So 8 plus 6 வந்து 14 into 5 will be equal to, அதே மாதிரி 2x plus 25 into 1 25 into direct of what? இங்க 2 ன்னு வந்துரும். இந்த 2 அப்படியே மேல போய்டும். இது 1s are, இது 7s are. 7 5s are 35. So 35 equal to 2x plus 25. அப்ப இது equal to, சரியா? அப்ப 2x equal to 10 ன்னு வரும். அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 5 ன்னு வரும். அதான் ஆன்சர். சோ 5 men வந்து அசிஸ்ட் பண்ணும் உமனுக்கு. புரியுதா? சோ இதுல வந்து ரெண்டு தான் முக்கியமான விஷயம். First what we have to do here is we have to take m by w ratio. சரியா? சோ மென்னுக்கும் உமனுக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். டைரக்டா 5 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 7 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. m க்கு m க்கு டிஃபரன்ஸ் எடுங்க, w க்கு w க்கு டிஃபரன்ஸ் எடுங்க. m by w ரேஷியோ வரும். 2 by 1 வரும். அத அப்படியே இங்க தூக்கிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எஸ். So take this one, 4m plus 6w. So 4m plus 6w into 5 divided by 1 will be equal to xm plus 25w into 5 divided by what? 5 by 2. ஏனா 2.5 times 5 by 2. அப்ப 2 அப்படியே மேல போய்டும். 5 5 cancel ஆயிடுமா? So then we have to cancel and we will get what? 35 equal to 2x plus 25, 2x equal to 10, x equal to directly what? 5. சரியா? எஸ். அடுத்து போயிடலாமா? Question number 8. Question number 9. So A and B can complete a work in 15 days and 10 days respectively. They started doing the work together, but after 4 days 4 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா B had to leave. B வந்து வெளியே போயிடணும். Then A working with a new worker C completed the remaining work in 3 days. 3 நாள்ல வேலை முடிச்சிடுறாங்களாம். If C works alone, in how many days he can do 40% of the same work? ஓகேவா? क्वेश्चन इंटरेस्टिंगा இருக்கா? சோ இந்த மாதிரி क्वेश्चनலாம் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. சரியா? so how to solve, how to proceed. so A and B வந்து ஒரு வர்க் பண்றாங்கன்னா 15 நாள் 10 நாள் ஆகுது. அவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்றாங்க, பட் after 4 days B had to leave. B ன்ற பர்சன் வெளிய போணும். அப்போ then A working with the new worker C completed the remaining work in 3 days. அப்போ C மட்டும் தனியா வேலை பார்த்தா 40% ஆஃப் வேலை எப்ப முடியும்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் என்ன? பாலாஜி எஸ் சார். நைனா
ஜீவா 8 ன்னு சொல்றாங்க, ஷாலினி 9 ன்னு சொல்றாங்க. 9 ஆ 8 ஆ? இது ஆன்சர். இட் இஸ் 9 or 8. 9. ஜெகா 9 தான் சொல்றாங்க. அஜின் பாலா 9. ஸோ நிறைய பேர் 9 ன்னு சொல்றாங்களே. யாமினி 9, மகா கண்ணன் 9. எஸ், வெரி குட். ஸோ இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க, சரியா? எஸ். ஸோ இந்த மாதிரி மாடல் ஆஃப் சம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. ஏ அண்ட் பி 15 20யா? அப்போ நான் ஏ அண்ட் பி எடுத்துக்கிறேன், ஓகேவா? 15 10. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 13 வரும், கரெக்டா? அப்போ நான் எஃபிஷியன்சி எடுத்தேன்னா ஸோ 15 2s are 30, 10 3s are 30. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 3. கிளியர்? ஸோ என்ன கிளியரா கொடுத்துருக்காங்கன்னா they started doing the work together after 4 days. அப்போ 4 நாள் வேலை தான் பார்க்குறாங்க. அப்போ 3 + 2 அது 5. ஸோ they are going to work for 4 days. அப்போ எவ்வளோ பார்ட் ஆஃப் வேலை முடிஞ்சிருக்கும்? 20 part of work will be done. அப்போ 30 work இருக்குன்னா அதில் 20 work முடிஞ்சிருக்கும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 10 work இருக்கும். இதானே ரிமைனிங். ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து what we can say is what? 10. எஸ். ஸோ now listen carefully here. நான் C யோட எஃபிஷியன்சியை Cன்னு எடுத்துக்கிறேன், சரியா? C யோட எஃபிஷியன்சி Cன்னு எடுத்துக்கிறேன், இல்லை Xன்னு எடுத்துக்கிறேன், ஏதோ ஒன்று, சரியா? C or X ஏதோ ஒன்று. C யோட எஃபிஷியன்சி C or X. ஸோ அப்போ ஏ வந்து யார் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா Cன்ற பர்சன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை 3 நாள்ல முடியுது, சரியா? ஏவோட எஃபிஷியன்சி 2ஆ? எஸ். ஸோ மொத்தமாக 10 வேலை இருக்கு. அந்த 10 வேலை யார் பண்ண போறதுன்னா ஏ அண்ட் சி. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 2, சியோட எஃபிஷியன்சி தெரியாதா? அது வந்து எக்ஸ். will be equal to directly what? 3. கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா? ரிமைனிங் ஒர்க் வந்து 10 ஒர்க், சரியா? 10 ஒர்க் தான் ரிமைனிங். அந்த 10 ஒர்க் டிவைடட் பை 2 + x. ஏன்னா 2ன்றது ஏவோட எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, சரியா? இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் சி. ஓகே, நவ் அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஸோ 10 equal to what? ஸோ 6 + 3x. அப்போ 3x equal to what? You'll get 4. அப்போ x equal to what? 4/3 வரும். x வந்து 4/3 வரும். This is what? Efficiency of C. அப்போ C யோட எஃபிஷியன்சி வந்து 4/3. அவ்வளோதானே, சம் முடிஞ்சிச்சா? அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த 40% வேலை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. எஸ், மொத்த வேலை வந்து 30 ஒர்க்கா, ரைட்? ஸோ அப்போ C can do what? 40% of the work. 40% of work. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்னா மொத்த வேலை வந்து 30 divided by efficiency of C is what? 4/3. அப்போ directly what we can say? 4/3 சொல்லலாமா? 4/3 அப்புறம் into what? 40%. 40% என்ன? 2/5. fraction of 40%, 2/5 வருமா? so then what we can do? so 2 table அடிச்சா 2 1s are 2 2s are 2 table அடிச்சா என்னது? 2 1s are இங்க என்ன வரும்? 15 வருமா? 5 1s are 3s are. அப்போ அப்படியே 3 மேலே போச்சுன்னா 3 3s are what? 9 days. the answer. so option C correct. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 30 ஒர்க்ன்றது டோட்டல். நான் வேணா இங்கே எழுதிக்கிறேன். டோட்டல் ஒர்க், டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து 30 தான். அப்போ 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை பார்க்குறாங்கன்னா 4 நாள், 5 × 4 20. ஏபியும் முடிச்சிருப்பாங்க. மைனஸ் பண்ணால் ரிமைனிங் ஒர்க் 10ன்னு வரும். எஸ். ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 10ன்னு வரும். இந்த 10 வேலை யார் பார்க்க போறோம்னா ஏவும் சியும் சேர்ந்து பார்க்க போறாங்க. எஸ். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி தெரியும் 2ன்னு, பியோட எஃபிஷியன்சி சியோட எஃபிஷியன்சி தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 10 divided by 2 + x will be equal to directா 3. then cross multiply. cross multiply பண்ணா எனக்கு C யோட எஃபிஷியன்சி தெரியும், x equal to 4/3 வரும். இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் C. அப்போ டைரக்டா டோட்டல் 30 divided by 4/3 into டைரக்டா 2/5. ஏன்னா 40%. so 2/5. then we can get the answer. ஓகேவா? அடுத்து போலாமா? எஸ். ஸோ அப்படியே டக்கு டக்குன்னு செஷனுக்கு லைவ் போடுங்க, இது லைக் போடுங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ 9999 தான் ஆன்சர். புரியுதா? ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் சி கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்து டேரக்டா சி மட்டும் எவ்வளோ நாள் 40% வேலை பார்ப்பாங்கன்னு பாருங்க. இதை பார்த்தாலே முடிஞ்சிச்சு. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து போகலாம். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
next போயாச்சு சரியா pipe A and B pipe A வந்து 10 மணி நேரம் fill பண்ணுது pipe B வந்து 40 மணி நேரம் fill பண்ணுது C வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க outlet pipe னு கொடுத்திருக்காங்க if all the three pipes are opened simultaneously it takes 80 minutes more time than what A and B together take to fill the tank சரியா A and B எடுத்துக்கிற டைமை விட 80 நிமிஷம் அதிகம்ன்றாங்க எஸ் ஃபர்ஸ்ட் A and B எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு நீங்க பார்க்கணும் அதுக்கு அடுத்து அது கூட 80 ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் மூணு பேரும் C is an outlet pipe attached to the tank if all the three pipe open simultaneously அப்ப இது கொடுத்திருக்காங்க அப்ப A B மட்டும் 7 மணி நேரம் ஓபன் பண்ணா then closed C was opened அப்ப C alone will empty the tank னு எவ்வளவு நேரம்னு கேக்குறாங்க எப்படி क्वेश्चन எப்படி இருக்கு so you have to tell me what is the answer okay டப்பு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் so C மட்டும் அவுட்லெட்னா நெகட்டிவ் எஃபிஷியன்சி சரியா இன்லெட்னா பாசிட்டிவ் டேங்க்குள்ள தண்ணி வந்தா அது பாசிட்டிவ் டேங்க் வெளியே லீக்கேஜ் அப்படினா நெகட்டிவ் அப்ப இது பாசிட்டிவ் தான் அதுவும் பாசிட்டிவ் தான் ஆனா C மட்டும் நெகட்டிவ் எஸ் சோ அதுக்கு அடுத்து 80 மினிட்ஸ் அதிகம் சொல்லிருக்காங்க அப்ப நம்ம ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க so first A B இருக்கா A என்ன கொடுத்திருக்காங்க A வந்து 10 B வந்து 40 அப்ப 10 40 ஓகே சோ இப்போ நான் இதுக்கு LCM எடுத்தா 40 வருமா 10 into 4 40 into 1 4 plus 1 5 அப்ப 40 divided by 5 என்ன வரும் 8 hours வரும் கரெக்ட்டா சோ A உம் B உம் சேர்ந்தா A உம் B மட்டும் சேர்ந்தா 8 மணி நேரம் ஆகும் அந்த டேங்கை ஃபில் பண்ண எஸ் சோ C ன்ற பைப்பை நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டீங்கன்னா 80 நிமிஷம் அதிகமாகும்ன்றாங்க ஓகேவா 80 நிமிஷம்னா வாட் 80 மினிட்ஸ் அதிகம் அப்ப 8 ஹவர்ஸ்ல எஸ் ஐ வில் ரைட் ஓவர் ஹியர் 8 ஹவர்ஸ்ல ஒரு 80 மினிட்ஸ் சேருது ஓகே சோ அப்போ இத எப்படி பிரிக்கலாம் 60 20 பிரிக்கலாமா அப்ப 9 ஹவர்ஸ் வருமா பிளஸ் எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் வரும் கரெக்ட்டா 20 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம் 1 divided by 3 20 by 60 1 by 3 வரும் அப்ப what we can say is what 9 plus 1 by 3 அப்படி இல்லனா சொல்லலாம் 9 3s are 27 28 by 3 ஓகே இதுதான் வந்து மூணு பேரும் அந்த ABC மூணு பைப் ஓபன் ஆச்சுனா 28 by 3 டைம்ஸ்ல ஃபில் ஆயிடும் ஓகே ஃபைன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா what we can say you know AB right so 10 40 and A plus B plus this is what so we can say directly what 28 by 3 so நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம் so AB மட்டும் நமக்கு என்ன தெரியும் 8 hours தெரியும் ABC அந்த மூணு பேர் என்ன தெரியும் 28 by 3 ன்னு தெரியும் கரெக்ட்டா 28 by 3 ன்னு தெரியும் அப்ப நான் இதுக்கு LCM எடுத்தனா so what will get 8 28 56 வருமா 8 28 56 வருமா LCM 56 சரியா so 56 ன்னா so what about the efficiency over there அப்ப இங்க efficiency என்ன வரும்னு பாருங்க so 8 7s are 56 56 தான் வரும் கரெக்ட்டா so what about here so 56 னா 28 2 3s are 6 அப்ப C ஓட efficiency என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா C ஓட efficiency 1 தான் okay so C ஓட efficiency will be what directly 1 yes so A ஓட B ஓட efficiency வந்து 7 so they are going to open for what 7 hours னு சொல்லிட்டாங்களா அப்ப 7 into 7 ஏனா 7 மணி நேரம் தான் ஓபன் பண்றாங்க டைரக்டா 7 into 7 you will get us what 49 so என்ன அர்த்தம்னா அந்த டேங்க் உள்ள 49 liters of water இருக்குன்னு வெச்சுக்கோங்க சரியா ஏன்னா இங்க என்ன வந்துருச்சு so A plus B 7 A plus B minus C 6 அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 1 அப்ப C ஓட efficiency 1 தான் புரியுதா எஸ் இங்க A plus B minus C இதுக்கு எடுத்துக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா 8 plus 80 minutes 9 plus 20 9 1 by 3 28 by 3 ABC மூணு பைப்புமே ஓபன் ஆச்சுனா 28 by 3 ஆகும் டைம் டேக்கன் ஓகே A plus B மட்டும் 8 ன்னு தெரியும் இது வந்து 28 by 3 இது வந்து டைம் டேக்கன் இது வந்து என்னது efficiency ஓகே அப்ப 7 வரும் 6 ன்னு வரும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 1 ஃபைன் சோ அப்ப 1 ன்னா so we'll get what 56 LCM ஆ இருக்கும் அது டோட்டல் வர்க் நான் 56 எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கோங்க so 56 னா இங்க 7 6 ரைட் C ஓட efficiency 1 ன்னு வரும் so A B ரெண்டு பேரும் சேர்ந்தா 7 liters of tank ஏதோ fill பண்ணுவாங்க அப்ப 7 into 7 you will get what 49 அப்ப இந்த டேங்க்ல இப்ப 49 லிட்டர் தண்ணி இருக்கும் இப்ப நான் A B மூடிறேன் அப்ப C மட்டும் எவ்வளவு நேரம் ஆகும் C மட்டும் அவுட்லெட் பைப் தானே C ஓட வேலை 1 தான் அப்ப 49 divided by 1 ஆன்சர் என்ன வரும் 49 தான் வரும் because 49 divided by efficiency is 1 so the answer is 49 புரியுதா yes so first A B க்கு பாருங்க 8 hours வரும் 8 hours கூட 80 minutes சேர்த்தீங்கன்னா A plus B minus C so அப்ப 9 plus 1 by 3 28 by 3 AB மட்டும் 8 A plus B minus C னா 28 by 3 ரெண்டுத்துக்கும் LCM 56 கரெக்ட்டா அப்ப 7 வரும் 6 வரும்
அப்போ AB efficiency 7, A plus B minus C வந்து 6. அப்போ C வந்து 1. சரியா? C வந்து நெகட்டிவ் because it is what? Outlet. C வந்து outlet pipe. அதனால நெகட்டிவ் தான். C equal to -1 or C equal to 1 எப்படி வேணா எடுத்துக்கலாம். So C equal to 1. 49 வந்து 7 into 7 efficiency 7 49. அப்போ divided by 1 னா you'll get what? 49 தான் வரும். Okay? Fine. So அடுத்த question போலாம். Yes. So இந்த question solve பண்ணுங்க. இந்த மாதிரி question கேட்டாங்கன்னா டைரக்டா இப்போ ஒரு டைம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. x ன்னு கொடுத்துட்டு அப்போ a க்கு b க்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அந்த x ல இருந்து 8 அதிகம் 18 அதிகம். சரியா? இது வந்து நான் d ன்னு கொடுத்துட்டேன். அப்போ a மட்டும் என்னது 8 plus d, b மட்டும் என்னது 18 plus d. சரியா? அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த d யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா yes we want right a and b working together. அந்த d வேணும்ல, அந்த d வேணும்னா what we have to do is we have to take the square root of we have to take the square root of this 18 and 8. சரியா? திரும்ப சொல்றேன், a and b சேர்ந்து ஒரு d டேஸ்ல வேலை பார்க்கறாங்க. அது a வந்து என்னது 8 plus d ஆகுது, b வந்து என்னது 18 plus d ஆகுது. தனித்தனியா வேலை பார்த்தா, சேர்ந்து வேலை பார்த்தா d. சரியா? தனித்தனியா வேலை பார்த்தா 8 plus d 18 plus d. ஓகே? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா 18 into 8 இதுக்கு ரூட் எடுக்கணும். சரியா? so d equal to what? 18 8s are what? 144 வரும். square root of 144 வரும். 144 ன்றது 12. so d மட்டும் 12 days. ஓகே? அதாவது ab ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 12 நாள் ஆகும். அப்ப a மட்டும் என்ன b மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? அப்ப a மட்டும் என்ன 8 plus 12 you'll get what? 20 days. b மட்டும் என்ன 18 plus 12 you'll get what? 30 days. புரியுதா? இங்க டைரக்டா 12 ஆட் பண்ணோம், இங்க டைரக்டா 12 ஆட் பண்ணோம். அப்ப 20 13 வந்துரும். அப்புறமா டைரக்டா நார்மலா பண்றதானே. so this is time, we have to find efficiency 60. so total work அது. so 20 into 3 30 into 2. so என்ன கேக்குறாங்க? they are going to work for what? complete the same work. a works for what? 4 days. அப்ப a 4 நாள் தானே வேலை பார்க்கறாங்க. 3 இல்ல. அப்ப 3 into 4 என்ன வரும்? 12 வருமா? so நான் 12 இதுல இருந்து மைனஸ் பண்ணா what will get? so the remaining will be what? 48. அப்ப இந்த 48 வேலை யார் பண்ணுவா? b மட்டும் தானே. அப்ப remaining work done by b. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 48 divided by 2. so answer will be what? 24. okay? so இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா இது d days, அது 8 plus d 18 plus d னா டைரக்டா we have to take the square root of 8 plus d and 18 plus d. சரியா? அப்ப 8 18 மட்டும் எடுங்க வெளியே. எடுத்தீங்கன்னா 18 into 8 144 12 days. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க d வருது, இங்கேயும் d ஆட் ஆகுது, இங்கேயும் d ஆட் ஆகுது. அப்படி கேட்டாலே we have to take the square root. சரியா? அப்படி ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. so ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா so what we can say, then we can find d equal to 12 days. அப்ப 12 days னு வந்துச்சுனா a வந்து 20, b வந்து 30. அப்ப 20 into 3 30 into 2. so total work 60. so அப்ப 3 into 4 12 னா அத மைனஸ் பண்ணினா 48 வரும். yes? so அப்ப 48 வந்துச்சுனா டைரக்டா 48 divided by 2. so the answer will give to 24 days. புரியுதா? so next one. so இந்த question ஓட we can wind up. சரியா? last question. so last question. சரியா? இந்த question ஓட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். சரியா? so last question. so to a certain work a and b work on alternate days with b beginning. சரியா? work on the first day. a can finish the work alone in 48 days. if the work gets completed in 11 1/3 days, b alone can finish the 4 times of the work in how many days? இதுதான் question. சரியா? இது இப்ப இந்த வாட்டி CGL டயர் 1ல கேட்ட question, ஒரு வாட்டி டயர் 2ல கேட்ட question, இன்னொரு வாட்டி டயர் 1ல கேட்ட question. இதே மாடல் தான், டேட்டா மட்டும் தான் வேற. ஓகே? எஸ். சோ ஆல்டர்னேட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. b தான் ஸ்டார்ட் பண்றாங்க, a ரெண்டாவது நாள் போவார். மொத்தமா 11 1/3 ஆகுதா? 11 1/3 ஆகுது. அப்ப நான் இதை எப்படி எழுதலாம்னா 11 1/3 தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். சரியா? 11 1/3 அப்படினு பிரிச்சு எழுதலாம். நான் இத அழைச்சறேங்க. சோ ba இருக்கா? சோ 11 + 1/3 எழுதலாமா? 11 + 1/3. சோ யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாருங்க.
எஸ் பி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 11 1/3னா ஸோ 11 திருப்பியும் பிரிச்சிங்கன்னா 5 6ன்னு வரும். ஸோ அப்போ 6 days பி தான் வேலை பார்த்துருப்பாரு, 5 days ஏ வேலை பார்த்துருப்பாரு. சரி, ஏன்னா இவர் தானே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸோ இவர் வேலை பார்த்துருப்பாரு. எக்ஸ்ட்ரா அந்த 1/3 வந்திருக்கோம்ல, அதுவும் இவர் தான் ஆட் ஆகும். சரியா? ஸோ இவர் வந்து 6 days ஃபுல்லாக இருப்பார். இவர் என்னது 5 + 1/3. கிளியர்? ஸோ இவர் 6 நாள் உள்ள இருப்பார், இவர் 5 + 1/3. we can say what 5 3s are 15 16 16/3 ன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது வந்து 6, இவர் வந்து 16/3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா directly we have to equate the work done ஈக்குவேட் பண்ணணும். நான் A ஓட எஃபிஷியன்சி ஏன்னு எடுத்துக்கிறேன், B ஓட எஃபிஷியன்சி Bன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா 6B S plus 16/3 into A will be equal to A மட்டும் தனியா வேலை பார்த்தா எவ்வளவு நாள் வேலை முடியும்? 48 நாள்ல வேலை முடியும். சரியா? So we can say is what 48 times of A. புரியுதா? So we are going to equate the total work done. அப்ப 6B, ஏன்னா B 6 நாள் வேலை பார்ப்பாரு, A வந்து மிச்சம் 16/3 days வேலை பார்ப்பாரு. அப்ப 6B plus 16/3A will be equal to 48 into A. ரைட்? இந்த ஒர்க் A B சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 48 நாள் இருந்தா A மட்டும் முடிச்சிருவாரு. A ஓட எஃபிஷியன்சி A, B ஓட எஃபிஷியன்சி B. ஓகே? இப்போ என்ன பண்ணலாம், 2 டேபிள் அடிச்சீங்கன்னா இது 3 வருமா, இது வந்து 8 ன்னு வரும், இது என்ன வரும் 60 what will get 24 ன்னு வரும். கரெக்ட்டா? 2 டேபிள் அடிச்சா. So 3 3s are 9. So 9B plus 8A will be equal to what 24 into 3 72A. அப்ப நான் ரேஷியோ எடுத்தனா என்ன வரும், 8 அந்த சைடு போச்சுனா 9B equal to what 64A வரும். அப்ப A by B ratio, A by B ratio what will get is what, so A divided by B வந்துருமா இங்க கீழ, so will get what, so 9 divided by AB வந்துரும், so 9 divided by 64. okay, so A க்கும் B க்கும் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 9/64 வரும். clear? so 9 divided by 64 வரும். then what, B alone can finish the 4 times of the same work ன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு total work வேணுமா? what is the total work here? 48 into A ன்னு எடுத்துக்கலாம். அதான total work. அப்ப 48 into A, A ஓட efficiency என்ன 9, 48 into 9 தான் total work divided by யார் பண்ண போறா B, 4 times the same work. அப்ப B வந்து என்னது 4 times the same workனா B ஓட efficiency 64. சரியா? 48 into 9 தான் வந்து what total work. சரியா? 48 into A, 48 into 9 divided by 64, 4 மடங்கு பண்ணணும் into what 4. clear? so what we can say, 16 3s are 16 4s are 4 cancel ஆயிடுமா, 9 3s are what, so 27 days will be the answer. okay, so the answer will be equal to what 27 days. சரியா? so to do a certain work, A and B work on alternate days, B beginning. B தான் beginning னா மொத்தம் 11 1/3 ஆகுதுன்னா 11 plus 1/3 ன்னு பிரிச்சுக்கோங்க. இந்த 11 திருப்பி எப்படி பிரிக்கலாம், 6 5 பிரிக்கலாம். 6 நாள் B, 5 நாள் A, திருப்பி 1/3 B A. அப்ப 6 5 plus 1/3 16/3. அப்ப இங்க 6 வரும், இங்க 5 plus 1/3 னா 16/3 வரும். சரியா? அப்ப 6B plus 16/3A equal to 48A. ஏன்னா B ஓட எஃபிஷியன்சி B, A ஓட எஃபிஷியன்சி A. ரைட்? இது சேர்ந்து பண்றாங்க, ஒரு வேலை முடியுதுன்னா தனியா A மட்டும் பண்ணா 48 days ஆகும். சோ அத அப்படியே ஈக்குவேட் பண்ணா 2 டேபிள் அடிச்சீங்கன்னா திருப்பியும் LCM எடுத்தீங்கன்னா you will get like this, 9B plus 8A 72. அப்ப 9B 64A, A by B 9/64. இதுதான் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரேஷியோ. then directly what, so BA, so what we can say, so 9/64 னா 48 into 9 தான் total work, 48 into 9 divided by 64. B ஓட எஃபிஷியன்சி 64. ஏன்னா B தானே வேலை பார்க்க போறாரு, 64 into 4 times, அதனால தான் into 4. so cancel பண்ணீங்கன்னா 9 3 27 வரும். okay, so fine. so நாளைக்கு சண்டே, நாளைக்கு கிளாஸ் எதுவும் இருக்காது, மண்டே தான் திருப்பியும் வந்து உங்களோட மேக்ஸ் கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும். சரியா? ஸோ சொன்னதான் ஸ்டார்டிங்லேயே ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் நம்மளுக்கு கிடையாது. இருக்கிற 8 நாள் வந்து ட்ரை டு ரிவைஸ் அண்ட் டோன்ட் ட்ரை டு ஸ்டடி நியூ திங்ஸ். புதுசாக எதுவும் படிக்காதீங்க, பழைசை மட்டும் படிங்க. ஓகே? ஸோ புதுசாக படிக்கிறதுனால ஓகே தான், ஆனால் ரொம்ப படிக்காதீங்க, மைண்டை இதுவாக வச்சுக்காதீங்க. இன்னும் 8 நாள் தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் போட்டால் கூட போதும். எஸ். ஸோ ரீசனிங்கை புது விதமான சம் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சால்வ் பண்ணி பாருங்கள். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஏதாவது முக்கியமானதை மட்டும் படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ டயர் 1ல் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயர் 2ல் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். டயர் 1 ஸ்கோர் இருந்தாலே
டயர் 2ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் சரியா ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்டடி அக்கார்டிங்லி சரியா ரொம்ப ப்ரெஷரைஸ் ரொம்ப டம்ப் பண்ணிக்க வேண்டாம் ஸோ கரெக்டாக படிங்க எஸ் ஸோ வி கேன் see in one more session ஸோ தேங்க்யூ ஃபார் த wonderful session ஓகேவா சரி முடிச்சுக்கலாம் இதோட தேங்க்யூ